Hello friends, நான் உங்க ASK Jhansi Store ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல ஒரு கால் மிதி எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு 1 மில்லியனுக்கு மேல போயிருக்கு. இப்போ நம்ம ஓவல் ஷேப் கால் மிதி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பின்னல். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பழைய காட்டன் புடவை இருந்தால் போதும், அதுலேயே நம்ம ஈஸியாக செஞ்சிட முடியும். அது மட்டும் இல்லை, இந்த கால் மீதி செய்யறதுக்கு நமக்கு வந்து ஊசியோ நூலோ எதுவுமே தேவையில்லைங்க. எதுவுமே இல்லாமல் பின்னல்லையே நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு பாருங்கள். எந்த இடத்துலையும் நான் ஊசி நூல் யூஸ் பண்ணவே இல்லை. நல்லா நீட்டாக வந்து நம்ம திருப்பினோம்னாலும் அப்படியே நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கால் மீதி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் ASK Jhansi சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பேஜ் ASK Jhansiயை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட்டி சோப்பும் லிக்விடும் அலர்ஜி ஆகுதா, கை தோலெல்லாம் உறிஞ்சு போகுதா? pH7 கொண்டு நம்ம ASK Jhansi டிஷ்வாஷர் உங்கள் கைகளை மென்மையாக்கும். இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது. இப்போ இந்த காட்டன் சாரியில 2 பக்கமும் ஓரம் வந்து மடக்கி தைச்சு வச்சுருப்போம். அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக, அதாவது இந்த ஓரம் ப்ளஸ் கொஞ்சம் தூரம், இவ்வளோ தூரம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னர் நம்ம வந்து கட் பண்ணது தனியாக தூக்கி போட்டுடலாங்க. இப்போ வந்து சாரியோட அகலம் இருக்கும் பார்த்தீங்களா, உயரம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கட்டும்போது உயரம் வரும் பார்த்தீங்களா, அந்த உயரத்தை வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு மனக்கணக்கு தான் நமக்கு, ஒரு 5 ஈக்குவல் பார்ட் நம்ம வந்து மைண்டில் வச்சு, ஸோ இது ஒரு பார்ட் அப்படின்னா அப்படியே மடக்கி பார்த்துக்கோங்க 5 பார்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்துருச்சுங்களா. அப்போ வந்து ஒரு ஒரு பார்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இங்கே ஒரு கட்டு, இந்த இடத்துல ஒரு கட்டு, ஸோ இந்த இடத்துல ஒரு கட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 5 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு கிழிச்சாலே போதும். நமக்கு வந்து காட்டன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நீளமாக கிழிஞ்சிரும். இப்போ நான் வந்து இதை அப்படியே வந்து கிழிக்க போகிறேன். அப்படியே நேராக அதுதான் கிழிஞ்சிட்டு வரும். இப்போ வந்து நம்ம ஃபுல் சாரியும் கிழிக்கக்கூடாது, காட்டுறேன் பாருங்க. எண்ட்ல மட்டும் கொஞ்சோண்டு வந்து நம்ம நிறுத்திக்கணும். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம கிழிச்சிட்டு கொஞ்சம் இந்த எண்டில் வந்து நம்ம நிறுத்திக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நீளமாக கிழிச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 5யுமே கிழிச்சிட்டேன் இதே அளவுக்கு வர்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் நான் விட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து நான் இப்படி நல்லா வந்து சுருக்கி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறேன். இப்படி நல்லா இந்த இடத்துல டைட்டாக நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இப்போ ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். இதை வந்து இந்த மாதிரி தொட்டில் கம்பி ஏதாவது இருந்தால் அதில் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா செய்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் செஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு சோஃபாலேயோ சேர்லேயோ கம்பிலேயோ நீங்கள் வந்து மாட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து ஒர்க்கை முடிக்க முடியும். ஸோ அதனால் நான் வந்து இதில் வந்து மாட்டி வைக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம வந்து பின்ன போகிறோம். எப்படி பின்ன போகிறோம் அப்படின்ட்டு வந்து நான் சொல்கிறேன். மொத்தம் வந்து 5 இருக்கு இல்லைங்களா. ஃபஸ்ட்டு 3 வலது கையில் பிடிச்சிக்கோங்க, 2 வந்து இடது கையில் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 வலது கையில், மிச்சம் 2 இடது கையில். இப்போது வலது கையில் பிடிச்சிருக்க 3ல் வந்து 1 தூக்கி உள்ளே போட்டு இப்படி பின்னல் மாதிரி ஒரே ஒரு பின்னல் பின்னிட்டு இந்த பக்கம் வரும் பாருங்க எக்ஸ்ட்ரா, அதை வந்து இடது கைக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ இடது கைக்கு 3 வந்துருச்சுங்களா. திரும்பவும் வந்து இடது கையில் மேலே இருக்கிறத தூக்கி இப்படி உள்ளே போட்டு கீழே இருக்கிறத அப்படியே மேலே எடுங்க பின்னல் மாதிரி. இப்போது இங்கேருந்து வர்றதை வலது கைக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் கொஞ்சம் பின்னிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு நீட்டாக புரியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சாரியை பின்ன பின்ன உங்களுக்கு சிக்குழுந்த மாதிரி இருக்கும். அதனால சாரியோட லென்த்தை வந்து இப்படி சுருட்டி ஒரு சின்ன முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப லாங்காக இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வரும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வந்து சுருட்டி ஒரு முடிச்சோ ரப்பர் பேண்டோ போட்டு வச்சுட்டு அப்புறம் நான் இங்கே பின்னுறேன். பின்னிட்டு கீழே போக போக நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அவ்வளோக்கா சிக்கு விழாது, ஈஸியாக இருக்கும். இப்போது நான் இதை எப்படி பின்னுறேன் அப்படின்னு இன்னொரு டைம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 துணி வந்து ரைட் சைடு இருக்குது, 3 துணி லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற துணியில் மேல் துணியை எடுத்து ஒரு பின்னல் மாதிரி போட்டுக்கணும். ஜடை பின்னுற மாதிரி போட்டு இப்போ 3 கால் பின்னல் பின்னுற மாதிரி பின்னிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பக்கம் வந்துடும், ரைட் சைடு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரைட் சைடு 3 துணி வந்துருச்சு. திரும்ப இதை மேலே தூக்கி போட்டு இதை வந்து 3 கால் பின்னல் மாதிரி பின்னிட்டா இப்போ வந்து லெஃப்ட் சைடு இந்த 3 துணி வந்து ரைட் சைடு வந்துருச்சு. திரும்பவும் இதை தூக்கி நீங்கள் இப்படி போட்டு இப்படி பின்னி எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் 3 வந்துடும். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஸ்லோவாக காட்டுறேன். இப்போ நான் ஸ்லோவாக பின்னி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக நான் பின்னிட்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின்னி முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரே கலர் saree அப்படிங்கிறனால இப்படி இருக்குது. 2 கலர் saree இருந்தால் 2 கலர் மாறி மாறி வரும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஒரு அழகான பின்னல் வந்து நமக்கு வந்து உருவாயிடுச்சு. ஸோ ஃபுல் லென்த்துக்கும் நம்ம அதே மாதிரி பின்னிட்டு லாஸ்ட்டில் மறுபடியும் வந்து நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஸ்கொயராக வேணாலும் நம்ம ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எட்ஜஸை வந்து தையல் போட்டு ஜாயின் பண்ணலாம். ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணாமலே எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ இதுதான் எண்டுங்க. எண்டு வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு முடித்ததை வந்து அப்படியே வந்து இப்படி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு அப்படியே இப்படி மடக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அப்படியே மடங்கிருச்சு அழகா. இப்போது ஃபைனலாக வந்து எப்படி நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணாமல் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதையும் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இழுத்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓவல் ஷேப்பில் வரும். இப்படி வந்துருச்சுங்களா? இப்போ அப்படியே நம்ம வந்து ஓவல் ஷேப்பில் கொண்டு வரலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அப்படியே வந்து ரவுண்டு வந்துட்டுருக்கு. கிழிஞ்சு போன சேலையில், வேஸ்ட்டாக போன சேலையில் தான் நம்ம வந்து இப்படியே செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதோட வந்து முடியுதுங்க. ஸோ முடிகிற இடத்துல வந்து இப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள், அழகான ஓவல் ஷேப் கால் மிதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார்னர்ஸ் வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த கார்னர்ஸை வந்து நம்ம வந்து இந்த பின்னல் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த பின்னலுக்குள்ளே அப்படியே விட்டு எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும். ஸோ இந்த பின்னலுக்குள்ளே விட்டு எடுத்து சின்னதாக நாட் போட்டுக்கலாம். இது வந்து பேக் சைடு தான் உங்களுக்கு போகுது, அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எதுவுமே தெரியாது. ஸ்டிச்சிங்கை விடவும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ நாட் போட்டாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். எதுவுமே தெரியாது, ஏன்னா அதே கலர் துணி. அதனால தான் நம்ம வந்து கார்னர்ஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இது ரெண்டும் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, அதே மாதிரி ஒவ்வொரு லைன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன் தான் வருது. அதனால் உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா வந்து தைக்கிறத விடவும் இது வந்து ஈஸி தான். ஜஸ்ட் இந்த ஹோல்ஸ்குள்ளே ஒன்று, இந்த ஹோல்ஸ்குள்ளே ஒன்று எல்லாம் போட்டு எடுத்துட்டுங்க.
இதை நம்ம அப்படியே பெரட்டி போட்டுட்டோம் அப்படின்னா பேக் சைட் போயிடும், நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளார விட்டுக்கலாம். விட்டு எடுத்தாச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த பின்னலுக்குள்ளேயும் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 பின்னலுக்குள்ளே வந்துருச்சுங்களா? இப்போ வந்து சின்னதாக முடிச்சு போட்டுக்கலாம். 2 முடிச்சு போட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் நம்ம தான் போடுறோம் யூடியூப்பில். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நழுவியே வராது, அப்படியே ஸ்டிஃபாக நின்றுச்சு. அதே மாதிரி இதையும் போடலாம். அங்கங்கே நான் போட்டுட்டு இப்போ கடைசியாக உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன். இப்போது நம்மளுடைய அழகான கால் மிதி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தூக்குனோம்னாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக அப்படியே வரும். அதனால் தூக்குனாலும் பாருங்கள் அப்படியே அழகாக வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. இப்பவே வாங்குங்க ஆஸ்க் ஜான்சி. இனி வீட்டு வேலையில ரொம்ப ரொம்ப ஈஸி.